2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? தந்தி டிவியில் வெளியான அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 2026 சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த சட்டமன்றத்தில் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவை பொறுத்தவரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் உதயநிதியை முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்து விட முடியும். ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டுகள் என்பது ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே திமுகவுடைய தலைமை முழுவதையுமாக உதயநிதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என நமது ஐயா ஸ்டாலின் முடிவு செய்திருந்தார். அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வகை சூடியாக வேண்டும். இதற்கு முன்பாக 10 தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி என ஒரு மிகப்பெரிய பிம்பம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கும். அடுத்த கட்டமாக புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் நாங்கள் முதல் தேர்தலிலே எம்ஜிஆரை போல ஆட்சியை பிடித்து விடுவோம் என சொல்லி அவர்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு தொகுதிகளாக ஜெயித்து விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவர்களும் வேலைப்பாடுகளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தந்தி டிவியின் மூலமாக CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்டு அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்திலே தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு என்பது இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள் என்பது வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா. அதிமுக கூட்டணிக்கு 114 124 தொழில் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது திமுகவை காட்டிலும் அதிமுகவிற்கு 10 11 தொகுதிகள் என்பது வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறதா. அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 10 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 0. அதே போல மற்ற சுயேட்சை வேட்பாளர் அதர்ஸ் என சொல்லக்கூடிய அந்த சசிகலா போல ராமதாசோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் அல்லது நமது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் சுயேட்சை என்ற கட்சிகள் என அனைத்துமே 0 அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிறுவனம் சொல்றாங்க. அதாவது திமுகவிற்கு 103 113 இடங்கள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு 114 124 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக அதிமுகவிற்கு 10 11 தொகுதிகள் என்பது அதிகமாகத்தான் கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் திமுகவுடன் இணைந்தாலும் கூட இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. இணைந்தாலும் கூட அதிமுகவுடைய வெற்றி என்பது ஓரிரு தொகுதியில் அதிகமாகத்தான் இருக்க போகிறது என தற்சமயம் இந்த CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியல் களத்திலே மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக திமுக இடையே மிகப்பெரிய போட்டி என்பது இருக்க போகிறது. வருகின்ற 4ஆம் தேதி காலை முதலே நமது சேனலிலே 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை லைவ் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், அதாவது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.